நமஸ்தே. பெரியவா சரணம். சூரிய பகவானுடைய மகிமையை பற்றியும் சூரிய வழிபாடு அப்படிங்கிறத பற்றியும் தெய்வத்தின் குரல்ல பல இடங்களில் பெரியவா சொல்லின்னு வந்திருக்கா. அந்த தேன் துளிகளை கொஞ்சம் கொஞ்சமாக கிரகிச்சுண்டு அனுபவிச்சுண்டு ரசிச்சுன்னு வந்துன்னு இருக்கோம். நம்ம சமீபமாக பார்த்தோம், உலகம் தழுவிய மதமாக இந்த சனாதன தர்மம் எப்படி தழைச்சி இருந்திருக்கு ஒரு காலத்தில் அப்படிங்கிறதையும் பெரியவா சொன்னதை பார்த்துன்னு வந்தோம். அதில் இந்த சூரியனுடைய வழிபாடு எப்படி பல தேசங்களில் பரவி இருந்தது, உதாரணமாக பெருவில், மெக்சிகோலன்னு, இந்தோனேஷியான்னு பல ஊர்களில் எப்படி இந்த சூரிய வழிபாடு இருந்ததுங்கிறத பார்த்துன்னு வந்தோம். நம்முடைய தேசத்தில் எப்படி இருந்துட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தாக்கா, சூரிய வழிபாடுங்கிறது என்னைக்கோ ஒரு நாள் செய்யறதில்லை, நித்தியப்படி வழிபட வேண்டிய முக்கியமான ஒரு கடவுளாக நம்மளுடைய சனாதன தர்மத்தில் அவர் இருந்திருக்கார் அப்படிங்கிறத பெரியவா சொல்லின்னு வந்திருக்கார். அதனால்தான் ஆதியாச்சாரியால் காலத்தில் பலவிதமான துர்மதங்கள்லாம் இருந்தது. 72 விதமான துர்மதங்களை கண்டனம் பண்ணி சரியான மார்க்கத்தை, அதாவது வேதத்தில் சொல்லி இருக்கிறபடியான ஒரு பூஜா வழிமுறைகளை ஆச்சாரியால் நமக்கு மறுபடி புனருத்தாரணம் பண்ணி கொடுத்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி அவர் செய்யும் பொழுது 6 கடவுள்களை முக்கியமாக வச்சு 6 மார்க்கங்களை பிரதானமான மார்க்கமாக, நம்ம அல்லே சொன்ன மாதிரி சனாதன தர்மம்ங்கிற ஒரு ஜீவனதிக்கு 6 அழகான படித்துறைகளை நம்ம ஆச்சாரியால் அமைச்சு கொடுத்தார். அதில் சிவனை வழிபடுபவர்கள் சைவர்கள் அப்படின்னு சொல்கிறோம், அந்த மதத்துக்கு சைவம் அப்படின்னு. அதே மாதிரி வைஷ்ணவம், சாக்தம்லாம் இருக்கா மாதிரி சூரிய பகவானை வழிபடக்கூடிய அந்த ஒரு மதம், இவரே முழுமுதற் கடவுளாக வச்சுண்டு வழிபடக்கூடிய மதத்துக்கு சௌரம் அப்படின்னு பேர். இந்த ஒரு விஷயத்த பெரியவா சொல்கிறா. சௌர மதம் அப்படின்னே தனியாக இருந்திருக்கு. அதே மாதிரி நித்தியப்படி நம்ம பூஜையில் அவருக்கு ஒரு ஸ்தானம் இருக்குது. அதனால்தான் பஞ்சாயத்தன பூஜைன்னு நம்ம ஆச்சாரியால் அதை நமக்கு நெறிப்படுத்தி கொடுத்த பொழுது அதுலேயும் சூரியன் முக்கியமான ஒரு அங்கமாக அதுலேயும் இருக்கார் அப்படிங்கிறத சொல்லின்னு வர. அப்படி சூரியனை பற்றி சொல்லக்கூடிய அந்த ஒரு மதத்துக்கு சௌரம்னு பேர் இருக்கோ இல்லையோ, அந்த சௌரம்ங்கிற பேர்லேயே சூரியனுடைய விசேஷத்தை எல்லாம் சொல்லக்கூடியதாக ஒரு புராணம் இருக்குது, சௌர புராணம் அப்படின்னு பேர். அந்த புராணத்தில் வரக்கூடிய ஒரு அழகான ஸ்லோகத்தை எடுத்து பெரியவா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அர்த்தத்தை ரொம்ப அழகாக பிரித்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறா. இன்றைக்கி அந்த விஷயத்தை நம்ம பார்க்குறதுக்கு இருக்கோம். இதில் பல சமாச்சாரங்கள் இருக்குது. ஒன்று, வழக்கம் போல் பெரியவாளுடைய லிங்குவிஸ்டிக்ஸ் அப்பீல், அது எவ்வளோ அழகாக வார்த்தைகளை பதம் பிரித்து அர்த்தம் பண்ணுறது, அந்த டெப்த்துன்னு சொல்லுவாள், அதை உள்ளே பொதிஞ்சிருக்கக்கூடிய அர்த்தங்களை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பெரியவா சொல்லி கொடுக்குற அழகு. ரெண்டாவது, பெரியவாளுடைய ஆச்சாரிய பக்தி, ரிசர்ச்சு, இந்த எல்லா விஷயங்களும் இந்த ஒரு ஸ்லோகத்தில் வரப்போகுது. அப்போது இந்த ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது அதில் வரக்கூடிய முக்கியமான ஒரு வார்த்தை, ஒரு பதத்தை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறா பெரியவா. சூரியனுக்கு பல நாமாக்கள் இருக்கு. உதாரணமாக தினகரன், திவாகரன், பானு, மார்த்தாண்டன், ரவி இப்படின்னு பல நாமாக்கள் சொல்லிகிட்டே போகலாம். இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப விசேஷமான ஒரு நாமாவை அவள் கையாண்டிருக்கா அப்படின்னு சொல்லி சவிதா அப்படிங்கிற ஒரு பேரை இங்கே பெரியவா இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். சூரியனுக்கு சவித்ரு தேவதை அப்படின்னு சொல்கிறது உண்டு. சவித்ருங்கிறது தான் சவிதா அப்படிங்கிற ஒரு பேராக இருக்குது. இந்த ஸ்லோகத்தில், சௌரபுராணத்தில் வரக்கூடிய இந்த ஸ்லோகத்தில் சூரியனை சவிதா அப்படிங்கிற ஒரு நாமா சொல்லி கூப்பிடுறா. ரொம்ப விசேஷமான ஒரு நாமாவாக இது இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே பெரியவாளுடைய லிங்குவிஸ்டிக்ஸும் ரிசர்ச்சும் ஆரம்பமாகிறது. என்னென்னா, இந்த சவிதாங்கிற பதத்துக்கு மூலம் என்ன, இந்த எட்டிமாலஜிக்கல் டெஃபினேஷன் சொல்கிறோமே, ஒரு அதனுடைய ஜீன் என்ன, ரூட் என்ன அப்படின்ட்டு பார்த்தாக்கா, சவம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு வெளிப்போந்து வருவது, ஏதோ ஒன்றுலேருந்து ஒன்று வெளியில் வரது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூட் மீனிங் இருக்குது. பெரியவா இதுலேருந்து ஆரம்பிக்கிறா. சவம் அப்படின்னு சொன்னாக்கா வெளியில் வருவது, அதாவது ஒரு குழந்தை உண்டாகி வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி வெளிவரக்கூடிய ஒன்றுக்கு சவ அப்படிங்கிற ஒரு பதம் இருக்குது. இந்த சவங்கிறத மூலமாக வச்சு தான் கூட ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணி பிரசவம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு தாயார் பிரசவிச்சு குழந்தைய வெளியில் கொடுக்குறா அப்படின்னு சொல்கிறதாக இந்த வார்த்தை இருக்குது. அப்போ சவன்னு சொன்னாலே உற்பத்தி ஆவது, உற்பத்தி செஞ்சு வெளிக்கொண்டு கொடுப்பது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் இருக்குன்னு இந்த ரூட் வேர்டை ஃபஸ்ட்டு சொல்கிறா. இப்போது இந்த சவங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுதே கூட லிங்குவிஸ்டிக் மேட்டரும் நமக்கு இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். அதுவும் பெரியவா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. சம்ஸ்கிருதம் மாத்திரம் இல்லை, தமிழும், இந்த ரெண்டு கண்ணாக வச்சுட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்களை பெரியவா சொல்லி கொடுத்துருக்கா. அது இது கூடவே சேர்த்து பார்த்துருவோம். ஏன்னா இந்த சவ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ச அப்படிங்கிற அந்த எழுத்து போட்டு சொன்னாக்கா ஒரு வெளிக்கொண்டு வந்த ஒரு உயிர்னு அர்த்தமாக இருந்தோம் இல்லையா. இந்த சாக்கு பதிலாக ஷா அப்படிங்கிற ஒரு எழுத்தை போட்டோம்னாக்கா சங்கரர், சம்புன்னெலாம் போடுறோமே, அதுக்கு போடக்கூடிய ஷாவை போட்டோம்னாக்கா எது வெளிவந்த உயிருங்கிறது போய்
உசிரில்லாத வெறும் உடல் அப்படின்னு அர்த்தமாயிட்டு. ஷவம் அப்படின்னு சொன்னாக்க சவம் ஷவம் இது ரெண்டுத்துக்கு உண்டான டிஃபரன்ஸ். இப்போ நமக்கு பல நாளாக இருக்கக்கூடிய சந்தேகம்னு உண்டு. இது எதுக்கு சார் ஒரு லாங்குவேஜுக்குள்ளேயே ஒரே சவுண்டிங் சிமிலர் சவுண்டாக இருக்கக்கூடிய பல அக்ஷரங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம். நான் யோசிச்சிருக்கேன் கண்டிப்பாக. ஹிந்திலாம் கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தாக்கா ச சான்னு ஒன்று வருது, அதுக்கப்புறம் சா ஷா ஷா இப்படியெல்லாம் வருது. எல்லாம் சிமிலர் சவுண்டிங்காக தானே இருக்குது. எதுக்கு இத்தனை அப்படின்னு யோசிச்சுக்கும் பொழுது பெரியவா அதுக்கு ஆன்சர் பண்ணுறா. சம்ஸ்கிருதத்துக்கும் சொல்கிறா, தமிழுக்கும் சொல்கிறா. விசேஷமாக தமிழில் ஞன நமனன்னு சொல்லி அந்த ஒரு 6 எழுத்துக்களை சேர்த்து சொல்கிறோம் இல்லையோ, அதில் 3 நா வருது. பெரியவா அதை பற்றி சொல்லிட்டு வரா. எதுக்காக 3 விதமான நான்னு 3 இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும். தமிழுக்கே உண்டான ஸ்பெஷாலிட்டியாக இந்த 3வது நா ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. அதே மாதிரி சின்னரா பெரியரா ஒரு டிஃபரன்சியேஷனும் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். அதுவும் பெரியவா சொன்ன பாயிண்ட். எதுக்காக இத்தனை வச்சிருக்குன்னு கேட்டால் சப்தம்ங்கிறது தான் இங்கே முக்கியம். ஒரு சப்தத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. ஒரு மொழின்னு எடுத்துட்டாக்கா அந்த மொழிக்கு மூலமாக சப்தங்கள் இருக்குது. அந்த சப்தத்தை வச்சே அதன் மூலமாக அடையக்கூடிய பலன்கள்னு பலது இருக்குது. அதனால தான் ஒரு பாஷைன்னு எடுத்துட்டாக்கா அந்த பாஷையை எப்படி அவள் உண்டாக்கினாலோ அந்த மூலத்தை அனுசரித்து அதில் கொடுத்துருக்கிற சப்தங்களை நம்ம மாற்றாமல் அதை ஒட்டி போகிறதுக்கு பழகணும் அப்படின்னு சொல்லி இந்த நான் 3த்துக்கும் பெரியவா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறா. அப்போ தான் தெரிஞ்சுது நிஜமாவே இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு. நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள்லாம் இருக்குது, ஆனால் நம்ம அப்சர்வே பண்ணாமல் போகக்கூடிய விஷயங்கள். உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க. பெரியவா சொல்கிறா அந்த அப்படின்னு சொன்னாக்கா இந்துன்னு அந்த நான் சொல்லும் பொழுது பல்லுக்கு மேலே அந்த அன்னத்துக்கும் பல்லுக்கும் நடுவில் இருக்கிற இடத்துல அந்த நாக்கு போய் அங்கே ஒட்டணும். அப்போ அந்த நா என்ன வருதோ அதுதான் அந்த நாக்கு. தன்னகரம்னு நம்ம சொல்கிறோம், தாவுக்கு அடுத்து வரக்கூடிய நா. அந்த நாக்கு ப்ரொனவுன்சியேஷன் அதுதான். அந்த இடத்துல ஒட்டும் பொழுது எப்படி வருதோ அப்படித்தான். அதே மாதிரி 3 சுழி நான்னு சொல்கிறோம். அந்த நாக்கு நன்னா உள்ளடங்கி நா அப்படின்னு உள்ளுக்கு ஒட்டி அங்கேருந்து வரணுமா அந்த சப்தம். கடைசியாக 2 சுழி நாங்கிறது முன்னு பல்வரிசைக்கிட்டே வச்சு நான் லைட்டாக மேலாக இங்கே நாக்கு வளையணும். ஆனால் அப்படி வளைஞ்சு வெளியில் வரணும். இந்த 3 சப்தத்துக்கும் டிஃபரன்சியேஷன் பெரியவா கொடுத்துருக்க எக்ஸ்ப்ளனேஷன். அப்படி இந்த நா இந்த 3த்தையும் சேர்த்து சொல்லக்கூடியதாக நண்பன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. 3 நாவும் அதுக்குள்ளே வருது. ஆனால் நம்ம இந்த டிஃபரன்சியேஷன் தெரியாமல் இருக்கும்பொழுது என்ன பண்ணிடுறோம்னா நண்பன் அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு போய்டுறோம். அந்த சப்தத்துக்குள்ளே அவ்வளோ விசேஷம் இருக்குங்கிறத சொல்லி பெரியவா சொன்னதை நம்ம அப்படி புரிஞ்சுன்னு வந்தோம்னா ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுதும் நமக்கு அதனுடைய மீனிங்கும் தெரியும், அதனுடைய இம்பார்ட்டன்ஸும் தெரியும். அது மாதிரி தான் இந்த இடத்துல இந்த சபை அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது சபைன்னு சொன்னாக்கா இப்படி வெளிக்கொண்டு வந்த உயிர்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதையே இந்த சா போய் ஷான்னு ஒன்று உள்ளே வந்துருத்துனாக்கா அர்த்தமே மாறி போய்டுறது. உயிரற்ற ஒரு உடல் அப்படின்னு ஒரு அர்த்தமாக போய்டுறது. அந்த ஷாவும் போய் இன்னொன்று ஆகிடுத்துனாக்கா வேற ஷாவை போட்டாக்கா 3வதாக ஒன்று இருக்கே ஷண்முகன்னு போடக்கூடிய அந்த ஷாவை போட்டாக்கா இது அர்த்தம் வேறையாக போயிடலாம். அதனால் அர்த்தத்தை புரிஞ்சுண்டு அதை ஒட்டியே கரெக்டாக நம்ம போகிறதுக்கு ஒரு வழி வச்சுக்கணும் அப்படின்னு பெரியவா சொல்லின்னு வரேன். இப்போ இந்த இடத்துல இந்த ஷா கூடவே இருக்கக்கூடிய இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. நம்ம பெரியவாளுடைய எக்ஸாம்பிளே எடுத்துப்போமே. பெரியவா சரணம் அப்படின்னு நம்ம பல பேர் இது ஒரு பழக்கத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தையாக இருக்குது. இங்கே பெரியவா சரணம் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா ச அப்படின்னு முதல் சானாவை போட்டோம்னாக்கா பெரியவாளுடைய திருப்பாதங்கள் அப்படின்னு அர்த்தமாக இருக்குது. பெரியவா சரணம் அப்படின்னு இந்த சம்புக்கு போடக்கூடிய ஷாவை போட்டோம்னா பெரியவாளே சரணாகதியாக நம்ம அவர்கிட்ட போயிட்டோம், பெரியவாளே கதி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னு அர்த்தமாக இருக்குது. இதுதான் வாஸ்தவமாக நம்ம சொல்ல வேண்டியது பெரியவா சரணம்னு. பெரியவா சரணம்னு எடுத்துட்டாக்கா பெரியவா பாதங்கள்ங்கிறதோட மாத்திரம் நின்றுடுறது. அப்போ கூட சேர்த்து என்ன சொல்லலாம், பெரியவா சரணம் சரணம் அப்படின்னு சேர்த்துக்கலாம், அல்லது நேராக பெரியவா சரணம்னு போயிடலாம். ஆனால் அந்த ஷாவும் சம்புக்கு வரக்கூடிய ஷாவாக இருக்கணுமே ஒழிய ஷண்முகனுக்கு வரக்கூடிய ஷானாவாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் சின்ன சின்ன மைன்யூட் டீட்டெயில்ஸ் தான். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு வேல்யூ இருக்குங்கிறது எப்போ ரியலைஸ் பண்ணேன்னா பெரியவா இதை பற்றி சொல்லும்பொழுது தான் தெரியுது. ச அப்படின்னு சொன்னால் இப்படி இந்த உதட்டுக்கு இந்த பற்களுக்கு நடுவுலேருந்து வரக்கூடியதாக ச இருக்குது. ஷம்புன்னு சொல்லும் பொழுது நாக்கு மேலாக ஒட்டி லைட்டாக ஷ அப்படிங்கிற வருது. ஷண்முகன்னு சொன்னால் அந்த 3 சுழி நாக்கு சொன்ன மாதிரி நாக்கு உள்ள நன்னா மடங்கி ஷ அப்படின்னு இந்த ஹார்டாக அந்த சவுண்டு வருது. இந்த ஒன்னொன்றுத்துக்கும் அத்தனை இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதனால் அதை ஜாக்கிரதையாக நம்ம கவனித்து சொல்லணும்னு இந்த எழுத்துக்கள் வார்த்தைகளுடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி பெரியவா சொல்லின்னு வரா. அதுதான் இன்னொரு இடத்துல தெய்வத்தின் குரலில் சொல்லும் பொழுது
இந்த சவம் ஷவம்ங்கிற டிஃப்ரென்சியேஷன் சொன்னேனே, இந்த இடத்துல பெரியவா சொல்கிறா, ஒரு சம்ஸ்கிருதம்ங்கிற ஒரு பாஷையை முழுக்க இந்த தமிழ்நாட்டிலேருந்து வெட்டி எடுத்துடணும்னு சில பேர் பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இந்த சம்ஸ்கிருதமானது தமிழோட வேரோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது அப்படிலாம் பிரிக்க முடியாதுங்கிறது அவள் ரியலைஸ் பண்ணாமல் விட்டுட்டா அப்படிங்கிறதா சொல்கிறான். நம்ம தமிழுடைய தொன்மையான இலக்கியம்னு வச்சுட்டு இருக்கோம், தொல்காப்பியம்னு சொல்கிறோம். தொன்மையான காப்பியம்னு பேர். காப்பியம்ங்கிறதுக்கு ரூட் வேர்டு என்னன்னா காவியம், சம்ஸ்கிருதத்துலேருந்து தான் வந்திருக்கு. தொல்லுங்கிறது தொன்மையான அப்படின்னு தமிழில். பெரியவா சொல்கிறா இதுவும் இருக்குது, சிலப்பதிகாரம்னு இருக்குது. அதிகாரம்ங்கிறது சம்ஸ்கிருதத்துலேருந்து தான் வருது, சிலம்பினுடைய அதிகாரம் அப்படின்ட்டு. இப்படி பல வார்த்தைகள் இருக்குது. இந்த பழங்காலத்தில் அவெல்லாம் இதுக்கெல்லாம் வேற வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தட் இஸ் அவர் செகண்ட் நேச்சர்னு சம்ஸ்கிருதத்தை வச்சுண்டா அப்படின்னு இதே வார்த்தை கொடுக்குறா பெரியவா. செகண்ட் நேச்சர் அப்படின்னு அதை வச்சுட்டு இருந்தா அது புரியாமைக்கு இன்னைக்கு பல பேர் இதை தனியாக வெட்டி எடுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு அது சம்பந்தமாக ஒரு அறிவாளி ஒருத்தர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வேறு கொடுத்தார். வடமொழி சவப்பெட்டியில் ஆணி அறைவோம் அப்படின்னு ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். இது ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒருத்தர் இதுலேருந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறார். இவர் சொன்ன ஒரு சென்டென்ஸ் இருக்கே, தனித்தமிழ் அன்பர் அவர் சொன்ன சென்டென்ஸ்லேயே 3 சம்ஸ்கிருத வார்த்தை இருக்குது அப்படிங்கிறா பெரியவா. அந்த இடத்துல தான் இந்த ஷவம்ங்கிறது வருது. வடமொழி சவப்பெட்டியில் ஆணி அறைவோம் அப்படின் பொழுது ஷவம்னு சொன்னாக்கா இந்த சவம் ஷவம்ங்கிற டிஃபரன்ஸ் ஆச்சா, அது ஒரு வடமொழி வார்த்தை. அப்புறம் பெட்டின்னு சொன்னாக்கா பெட்டகம், பேட்டகம் அப்படிங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை. அதுலேருந்து தான் இங்கே பெட்டிங்கிறதே வந்திருக்கு. பெட்டகம்னே தமிழ் யூஸ் பண்ணுறோம். 3வது ஆணின்னு சொல்லக்கூடிய வார்த்தை முழுக்க சம்ஸ்கிருதமாக. பெரியவா சொல்கிறா வேதத்திலேயே அந்த வார்த்தை இருக்குது, ஆணிங்கிற வார்த்தை அப்படியே இருக்குது. இவர் வடமொழி சவப்பெட்டியில் ஆணி அறைவோன்னு சொன்னதுலேயே 3 வடமொழி எழுத்து இருக்குது, வார்த்தைகள் இருக்குங்கிற பெரியவா. இந்த சூரியன்னு சொல்லும் பொழுது இன்னொரு விஷயம் இங்கே நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாரடாக்சிக்கல் வியூன்னு சொல்லலாம். ஏன்னா சூரியன் இல்லாமைக்கு இந்த லோகத்தில் எதுவுமே தழைக்க போகிறது கிடையாது இல்லையா? இது ஆக்சுவல் ஃபேக்டாக நமக்கு தெரியும். இந்த ஃபோட்டோ சிந்தசிஸுங்கிறா அது இதுங்கிறா, ஏதோ பிளான்ட்டு பச்சை வரணும், அது ஆகாரத்துக்கு நமக்கு கிடைக்கும்னா எல்லாத்துக்கும் சூரியன் தான் தேவைப்படுறது. அப்போது சூரியன் தான் பிரத்யக்ஷ தேவதைங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் சூரியன் தான் இப்படி பிரத்யக்ஷ தேவதையாக இருக்காருங்கிறத நம்ம சாதாரணமாக டெய்லி லைஃப்பில் ரியலைஸ் பண்ணுறோமான்னா பண்ணுறதில்லை. சொல்லப்போனால் சந்தியாவந்தனத்தில் ஒரு மந்திரத்தில் அப்படி சொல்லும்பொழுது நித்தியம் சொல்லிகிட்டே தான் இருக்கும். சாவாதித்யோ பிரம்ம அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போய்டுறோம். இந்த சூரியனே தான் பிரம்மத்தினுடைய ஒரு ஐக்கனாக, பிரம்மத்தினுடைய அடையாளமாக நம்ம கண்ணால் பார்க்குறோம் அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்கிறோம். சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே கூட இவர் தான் அந்த பிரம்மஸ்வரூபங்கிறத நம்ம மறந்து போய்டுறோம். இதுவே ஒரு லீலையாகத்தான் இருக்குது. அதே மாதிரி தான் பெரியவாளும் எத்தனை அனுகிரகம் பண்ணியிருக்கா. எந்தெந்த விதமாக ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டாக்கா, ஒரு கலைகளாகட்டும், இல்லை ஒரு சட்டமாகட்டும், இல்லை ஒரு வேதமாகட்டும், சாஸ்திரமாகட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் பெரியவாளுடைய அனுகிரகம் அப்படி பரவி நம்ம எல்லாரையும் காப்பாற்றி கொடுத்துருக்கு, இன்னும் காப்பாற்றின்னு இருக்கு. ஆனால் இதுதான் சாக்ஷாத் பரமேஸ்வரன், இதே தான் பரபிரம்மம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்காத மாதிரி ஒரு லீலையினால் திரோதானம் பண்ணி மறைச்சி வச்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். அப்படி மறைச்சி வச்சாலும் அதையும் தாண்டி இதுதான் பரபிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமானா ஒரே வழிதான் இருக்கு. இடைவிடாத எந்நேரமும் சமர்ப்பணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பக்தி. அப்படி ஒரு பக்தி பாவத்தில் இருக்கிறவர்கள்னால இதுதான் பரபிரம்மங்கிறது நன்னா தெரிஞ்சுக்க முடியறது. தெரிஞ்சுட்டு நமக்கும் அவ காமிச்சு கொடுக்குறா. அது மாதிரி ஒரு உதாரணம் தான் நம்ம ஆதி ஆச்சாரியாலை பற்றி சொல்லும் பொழுது தோன்றது. இது பெரியவாளே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கக்கூடிய ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம். அதாவது ஆச்சாரியாலை சொல்லும் பொழுது ஞான சூரியனாக, ஞான பாஸ்கரனாக அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஞான சந்திரன் சொல்கிறது இல்லை. ஞானம்னு வந்துருத்துனா பின்னாடியே ஞான சூரியன் தான் வருது, ஞான பாஸ்கரன் தான் வருது, ஞான பானு அப்படிங்கிறோம். அது மாதிரி ஆதி ஆச்சாரியாலை சொல்லும் பொழுது அவருடைய சிஷ்யர்கள் அவரை பற்றி ஸ்லோகங்கள் பண்ணும் பொழுது அதில் பேர்பட்ட ஒரு ஞான சூரியனாக ஆச்சாரியால் இருக்கா அப்படிங்கிறத ரசித்து சொல்லியிருக்கான்னு பெரியவா நமக்கு எடுத்து காமிக்கிறார். அதில் 2 உதாரணம் பார்ப்போம். அதே உதாரணங்களை பெரியவாளுக்கும் அப்ளை பண்ண முடியும். அதனால இந்த உதாரணத்துலேருந்து தான் நம்ம போக போகிறோம். ஏன்னா அப்பேற்பட்ட பக்தி நிறைஞ்ச ஒரு மனசுன்னா அந்த சிஷ்யர்களுக்கு இருந்ததே. அவளுடைய கருணையை முன்னிட்டு அவா காமிச்ச வழியிலே இப்போ ஆச்சாரியாலையும் பெரியவாளையும் சேர்த்து தரிசனம் பண்ணுவோம் ஒரு ஞான சூரியனாக. முதலாவதாக தோட்டக்காச்சாரியால் அவர் பண்ணியிருக்கிற தோட்டக்காஷ்டகத்தில் பெரியவா ரொம்ப அழகாக எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறா ஒரு ஸ்லோகம். ஜெகதீமவித்தும் கலிதா கிருத்தையோ விசரந்தி மகாமஹசலதா அஹிமாம்சுரிவாத்திர விபாசி குரோ பவசங்கர தேசிகமே சரணம் அப்படின்ட்டு. இதில் பெரியவா அர்த்தம் கொடுக்குறாருக்கு.
ஜெகதீம் அவித்தும், இந்த ஜெகத்தை காப்பாற்றுவதற்காக, ஜெகத்துன்னு சொன்னா இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் சேர்த்து, இந்த லோகத்தை காப்பாற்றுவதற்காக ஜெகதீம் அவித்தும் கலித ஆக்கிருத்தையா, ஒரு ஆக்கிருத்தின்னு சொன்னா ஒரு உடம்பு, ஒரு உருவத்தை எடுத்துண்டு அப்படின்னு, இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு ரூபத்தை கல்பிச்சுட்டு ஒரு ரூபத்தை எடுத்துன்னு வந்தாதான் நமக்கு நடுவில் நடமாடி நம்மளை எல்லாம் நல்வழிப்படுத்த முடியும். அதுக்காக கலிதாக்கிருத்தையோ விசரந்தி, அதுக்காக எடுத்துட்டு ஒரு ரூபத்தை எடுத்துட்டு நம்ம முன்னாடி நடமாடுறது விசரந்தி. எது? மகாமகசலதா. இந்த இடத்துல சலதகான்னு வெறும் சொன்னாக்கா, சலத்தன்னு முதல் சாணாவை போட்டாக்கா வெறும் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தமாயிடும். பெரியவாளுடைய கிளாரிஃபிகேஷன் பாருங்க. ஏற்கனவே முதல்ல விசரந்தின்னு சொல்லியாச்சு, திரும்பி சலத்தகான்னு சொன்னா அதே வார்த்தையை திருப்பி சொன்னதாக போயிடும். அதனால இது அங்கே முதல் சாவை போடல, ரெண்டாவது சா போட்டு விசரந்தி மகாமகசலதா அப்படின்னு அது போட்டிருக்கா. இந்த சலதகான்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு மாயை, ஒரு திருட்டுத்தனம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாயையாக. என்ன திருட்டுத்தனம் இதுல? இங்க வந்திருக்கிறது யாரு, ரூபத்தை எடுத்து நடத்தின்னு இருக்கிறது யாருன்னு கேட்டா மகாமகஸ், பெரிய ஜோதியாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மம் இருக்கே, அது மாதிரி மகாமகஸ் இங்கே நம்மளை ஏமாத்திண்டுன்னு சொன்னா என்னவோ நம்மளோடையே நம்ம லெவல்லே இருக்கிறது மாதிரி காமிச்சுண்டு தாம் பரபிரம்மங்கிறத ஒழிச்சுண்டு நம்ம முன்னாடி அப்படியே அந்த ஜோதியெல்லாம் ஒரு ரூபத்தை எடுத்து நம்மளை காப்பாத்துறதுக்காக நம்ம முன்னாடி இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு முதல் போர்ஷன். ஜெகதீமவித்தும் கலிதாக்கிருத்தையோ விசரந்தி மகாமகசலதா அஹிமாம்சுரிவாத்திர விபாசி குரோ பவசங்கர தேசிகமே சரணம் அப்படிங்கிறார். அஹிமாம்சு இவ அத்திர விபாசி. விபாசின்னு சொன்னா அப்படி பிரகாசிக்கிறார். ஹே குரோ அப்படின்னு தம் முன்னாடி இருக்கிற ஆச்சாரியால, ஆதி ஆச்சாரியால பார்த்துன்னு சொல்றார், ஹே குரோ அத்திர, இந்த கூட்டங்களுக்கு நடுவில் இப்படி இத்தனை ஜோதிஷ் இருக்கு, ஒன்னொன்னு ஒரு ரூபத்தை எடுத்துட்டு பெரிய மகான்கள் முன்னாடி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா லோகத்தை காப்பாத்துறதுக்காக. அந்த ஜோதிஷ் நிறைய இருக்கே, இந்த ஜோதிஷுக்கெல்லாம் நடுவில் அத்திர விபாசி, இதுக்கு நடுவில் நீங்க எப்படி பிரகாசிக்கிறீள் அப்படின்னு கேட்டா அஹிமாம்சு அப்படிங்கிறார். அஹிமாம்சுன்னு சொன்னாக்கா சாட்சாத் இந்த சூரியனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேர். இங்க பெரியவா சொல்றா ஹிமாம்சு அப்படின்னு சொன்னாக்கா சந்திரன், ஆன்னு முன்னாடி போட்டாக்கா அஹிமாம்சு அப்படின்னு சொன்னாக்கா சூரியனை குறிக்கிறதாக இருக்கு. ஏன்னா ஹிமம்னு சொன்னாலே ஹிமம் ஹைமம் இதெல்லாமே பனியை குறிக்கிற வார்த்தைகள். ஹிமாம்சுன்னு சொன்னாக்கா சந்திரன், அந்த ஹிமத்துக்கு காரணமாக, ஒரு குளிர்ச்சிக்கு காரணமாக இருப்பவன். அஹிமாம்சுர் இவாத்திர, அஹிமாம்சுஹு இவாத்திர விபாசி குரோ. ஹே குரோ, நீங்கள் ஒருத்தர் எப்படி இருக்கேள் அப்படின்னு சொன்னா இங்க ஆதி ஆச்சாரியால முன்னாடிச்சுன்னு சொல்றார். இத்தனை மகாமகஸ் பெரிய ஜோதிகள்லாம் இங்க ஒரு ரூபம் எடுத்து சுத்தின்னு இருக்கு. அத்தனை ஜோதிஷுக்கு நடுவில், அத்தனை லைட்டுக்கு நடுவில் நட்சத்திரங்கள் மாதிரி அத்தனை லைட் இருக்குன்னு வச்சுப்போம். நீர் ஒருத்தர் தான் எப்படி இருக்கீர்னா அஹிமாம்சுவாக, சாட்சாத் அந்த சூரியனாக நீர் பிரகாசிக்கிறீர். அப்ப இந்த சூரிய பிரகாசத்துக்கு நடுவில் சந்திரன் தெரியுமா, நட்சத்திரம் தெரியுமா, எல்லாம் அடிபட்டு போயிடுமே, வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியாதோ இல்லையோ. அதனால தான் சூரியன் இருக்கிற நேரத்தில் நமக்கு பாக்கி எதுவுமே பார்க்கறது இல்லை வானத்துல, எல்லாம் அதது இடத்துல இருக்கு. இவர் ஒருத்தருடைய பிரகாசத்துல பாக்கி எதுவுமே தெரியாது, அடிபட்டு போய்ட்டு. அது மாதிரி அஹிமாம்சுவாக நீர் ஒருத்தர் இருக்கீரே அப்படின்னு சொல்லி பவசங்கர தேசிகமே சரணம்னு இந்த குருவை ஞான சூரியனாக அவர் ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கிறார். இந்த இடத்துல இவர் இந்த ஹிமாம்சுங்கிற ஒரு வார்த்தைக்கு ஸ்பெசிஃபிக்காக அதை போட்டு ஏன் அஹிமாம்சுன்னு சேர்த்துருக்காருன்னு தோணுது. என்ன ஹிமம்னு சொன்னாக்கா பனிங்கிற ஒரு கனெக்ட் வரதோ இல்லையா. இந்த சூரியனை சொல்லும் பொழுது இந்த கவலைகளெல்லாம் நமக்கு மனசுலேருந்து கவலையெல்லாம் போகணும்னு சொன்னாக்கா அதுக்கு சாதாரணமாக தமிழில் என்ன உண்மை யூஸ் பண்ணுறோன்னா பகலவனை கண்ட பனி போல அப்படின்னு சொல்கிறோம். சூரியனை கண்ட பனி போல நம்ம கஷ்டமெல்லாம் விலகி போயிடும் அப்படின்னு சொல்கிறது. அது மாதிரி இங்கே பனி சொல்லிட்டு பனிக்கு ஆப்போசிட்டாக, பனியை உண்டாக்குபவனுக்கு ஆப்போசிட்டாகன்னு அஹிமாம்சுன்னு இங்கே கொடுக்கும் பொழுது இந்த அஹிமாம்சுவை பிடிச்சுட்டாக்கா போகிறோம், நமக்கு இருக்கிற இந்த பனியாக இருக்கக்கூடியதெல்லாம் அப்படியே கரைஞ்சு போகணும். இந்த ஒரு சூரியன் பிடிச்சுட்டா போகிறோம். இவருடைய அனுகிரகத்தில் எல்லா கஷ்டங்களும் துயரங்களும் காணாமல் போய் நம்மளே அதுவாக தத்துன்னு சொல்கிறோம், தத்துவம் அசின்னு, அந்த தத்தாக நம்ம மாறக்கூடிய ஒரு அனுகிரகத்தை பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த ஒரு ஸ்லோகத்தில் பார்க்குறோம். இதே மாதிரி இன்னொரு சிஷ்யராக இருக்கக்கூடிய சுரேஸ்வராச்சாரியால் அவருடைய ஒரு வார்த்திகத்தில் ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார். அதுவும் பெரியவா ரொம்ப ரசித்து கோட் பண்ணியிருக்கான். ஆதி ஆச்சாரியர்களுடைய அவதார காண்டத்தில் சொல்லும் பொழுது இந்த ஸ்லோகத்தை பெரியவா ரொம்ப ரசித்து அதை பற்றி சொல்லியிருக்கா. இவர் எப்படி இருக்கார், ஆச்சாரியால் எப்படி இருக்கா, தன்னுடைய சிஷ்ய பரம்பரையோடு சேர்ந்து ஆச்சாரியால்
அந்த ஒரு பாத்தில் அவர் டிராவல் பண்ணும் பொழுது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, தரிசனம் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆசைலாத் உதயாத் ததா அஸ்திகிரிதோ பாஸ்வத் யசோ ரஷ்மிபிகி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் கொடுக்குறார். அதாவது இந்த சூரியன் எங்கே உதயமாகிறதுன்னு கேட்டால், உதயகிரின்னு சொல்லக்கூடிய ஒரு மலையில் முதல்ல உதயமாகிறார், அப்புறம் அஸ்தகிரின்னு சொல்லக்கூடிய ஒரு மலையில் போய் அப்படி அஸ்தமிக்கிறார் அப்படின்னு இந்த சூரியனுடைய டிராவல் பாத்தை பற்றி சொல்கிறதாக ஒரு விஷயம் இருக்குது. அதான் இங்கே சொல்கிறார், ஆசைலாத் உதயாத் ததா அஸ்திகிரிதோ பாஸ்வத் யசோ ரஷ்மிபிகி. இங்கே உதயமாகி அஸ்திகிரியில் போய் அஸ்தமனமாகிற வரைக்கும் எப்படி பாஸ்வத்னு சொன்னாக்கா முன்னாடியே சொன்னதான் பிரகாசிக்கிறது, யசோ ரஷ்மிபிகி எப்படிப்பட்ட யசஸ் ஒரு கீர்த்தி என்று சொல்லக்கூடிய கிரணங்களோட அப்படி சூரியன் பிரகாசமாக அப்படி ஜுவலிச்சுட்டு டிராவல் பண்ணுறாரு. அது மாதிரி என்னுடைய ஆச்சாரியர் எப்படி இருந்தார், எப்படி அவரை இங்கே தரிசனம் பண்ணும் பொழுது சாக்ஷாத் அதே ஞான சூரியன் மாதிரி அவரை தெரியறது. அந்த டிராவலில் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், வியாப்தம் விஸ்வம் அனந்தகாரம் அபவத்து அப்படிங்கிறார். இந்த விஸ்வம்னு லோகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த அந்தகாரம், இந்த ஒரு இருள் இருக்கே, அஜ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைன்னு சொல்லக்கூடிய இருள் இருக்கே, வியாப்தம் விஸ்வம் அனந்தகாரம் அபவத்து எஸ்யஸ்ம சிஷ்யைரிதம். அப்படி இருக்கக்கூடிய அஜ்ஞான இருளை தன்னுடைய சிஷ்யர்களோடு சேர்ந்தவராக அப்படியே இந்த எப்படி சூரியன் அத்தனை கிரணங்களோட கூடினவராக இந்த இருளை அழிச்சுட்டு அப்படி டிராவல் பண்ணுறாரோ, அதே மாதிரி என்னுடைய ஆச்சாரியரான இந்த சங்கர குரு இருக்காரே, தன்னுடைய சிஷ்யர்களோட கூடினவராக அப்படி கிரணங்களாக சிஷ்யர்களையும் சேர்த்துட்டு இந்த தாம் போகிற வழியெல்லாம் அந்த அஜ்ஞானம்ங்கிற இருளை அப்படியே அழித்து பிரகாசத்தை ஊற்றுறவராக இவர் இருக்கார் அப்படின்னு இவரை பற்றி சொல்கிற விஷயம் வருது. இப்போ அதே ஞான பாஸ்கரனாக நம்ம பெரியவாளையும் தரிசனம் பண்ணுறோம். எப்படின்னு கேட்குறலா, நிறைய இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம் பெரியவாளை பற்றி. பெரியவாளுடைய அவதாரம் எப்போ அப்படின்னு பார்த்தா வைசாக்க மாதம். வைசாக்க மாதம் சாந்திரமானத்தின்படி கரெக்டாக வைசாக்க மாதத்தினுடைய மிட்டு அந்த பாயிண்ட்டு தான் பீக் ஆஃப் இந்த சூரியன் மேலே டாப்பில் இருக்கக்கூடிய காலம் வைசாக்க மாதத்தில் வசந்த ருத்துவில். அது மாத்திரம் இல்லை, அவதாரம் எண்ணிக்கை ஆச்சு ஞாயிற்றுக்கிழமை, பானுவாசரம்னு சொல்கிறோம், நண்பகல் போர்மல்யா எல்லா இடத்துலையும் இந்த சூரியனுடைய கனெக்ஷன் அப்படியே பளீர்னு பிரகாசமாக தெரியறது. இந்த 100 வருஷமும் அவதாரம் எடுத்து நம்ம முன்னாடி அப்படியே ஒரு சூரியனாக அப்படி பிரகாசிச்சுட்டு பெரியவா எப்படி ஜுவலிச்சுட்டு இருந்தான்னு கேட்டால், தோட்டக்காச்சாரியால் சொன்ன அதே வார்த்தை, அஹிமாம்சு ரிவாத்திர விபாசி குரோ பவ சங்கர தேசிகமே சரணம். சாட்சாதாக பெரியவாளுக்கு சொல்லும். பெரியவாளுடைய அவதார நட்சத்திரம் நம்ம எல்லாரும் கொண்டாடுறோமே அனுராதா. ஏற்கனவே சொல்லியிருக்க முன்னாடி இந்த விஷயத்தை, அனுராதாவினுடைய அந்த நட்சத்திரத்தினுடைய தேவதையாக மித்ரன்னு சொல்லக்கூடிய தேவதை. மித்ரன்னு சொன்னாலே யாரை குறிக்கிறது? சாட்சாத் இந்த சூரிய பகவானை குறிக்கிறது. அந்த விஷயம் நம்ம பார்த்தோம். இந்த மித்ரன்னு சொல்லக்கூடிய சூரிய தேவதையாகவே நம்ம பெரியவாளையும் தரிசனம் பண்ணிண்டு, இந்த சூரியன் எப்பேற்பட்ட அனுகிரகத்தை எப்பேற்பட்ட ஞானத்தை நமக்கு ஊட்டியிருக்குங்கிறது தான் இத்தனை நாளாக நம்ம பார்த்துட்டே இருக்கோம், இன்னும் பார்க்கறதுக்கு இருக்கோம். ஏன்னா சூரியனுடைய ஒளி கொஞ்ச நஞ்சம் இல்லை, ஒரு நாள் 2 நாள் இல்லை, இது எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டே இருந்து ஒரு நாளும் நம்ம அறியாமையை அந்த இருட்டை விளக்கிறதாக இருக்கே. அப்படிப்பட்ட இந்த பிரகாசம் இந்த ஞான சூரியன்கிட்ட இருந்து நம்ம பிரிவா கிட்ட இருந்து நமக்கு நித்தியம் கிடைச்சுட்டே இருக்கு. அது மாதிரி இந்த இடத்துல நம்ம சூரிய பகவானை அவருடைய ஒரு முக்கியத்துவத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்து இந்த ஞான சூரியன் உள்ளேயும் நுழைஞ்சாச்சு. இந்தியன் கான்ஸ்டியூஷன் நடுவில் வந்ததுனால மறுபடி சூரிய பகவானை பற்றியே நம்ம ஞான சூரியனான பெரியவா என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கிற விஷயங்களை இன்னும் நாளையிலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு இருக்கும். பெரியவா சரணம்.